எப்போல்லாம் ஊருக்கு தனியாக போகிறோனோ அப்போல்லாம் நைட்டு 12 மணிக்கு எங்கள் அம்மா மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மற்ற வேலையெல்லாம் மெதுவாக முடிச்சுட்டு இதை பண்ணுறதுக்கு 1 மணி ஆகிடும். ஆனாலும் இதை செஞ்சு வச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஆப்பத்துக்கு ஊற போட்டிருக்கீங்களாம்மா? என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? பாதி புழுங்கலரிசியும் பாதி பச்சரிசியும், ஒரு 2 ஸ்பூன் போல் உளுந்த பருப்பு. அவ்வளோதான். வேறு எதாவது போட்டிருக்கீங்களா? மறந்துட்டா, சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமாம், அவ்வளோதான் ஊற போட்டுட்டேன். இனி அரைக்கும் போது அவல் போட்டு அரைச்சிருக்கீங்க? அவலும் போட்டிருக்கேன். அவளையும் உள்ளே ஊற போட்டிருக்கீங்களா? தனியாக வச்சுருந்த மாதிரி இருந்தது. அவல் இப்போ தான் போட்டேன். ஓகே. அரைக்கும் போகும்போது அவலை ஊற போட்டு அது மறந்துட்டே தான் இன்னொன்று போட்டேன். போடும்போது எல்லாத்தையும் காட்டுங்கன்னு சொன்னேன்ல, ஒன்றும் சொல்லுங்க. பரவாயில்ல, சரி, இட்ஸ் ஓகே. அவலை கூட ஊற போட்டோன்னா இருங்க அவல் நான் ஒரு டம்ளரில் வச்சிங்க பார்த்தேன். இங்கே யோசிச்சுட்டே இருக்கேன், நீ சொல்லும் போது அதான் யோசிக்க. அவல் அலசி வச்சுருக்கீங்க, அதை அது கூட ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், நான் போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குன்னு போடுறேன். இப்போ என்னாலும் போடுறேன். முன்னாடி இருந்தே போடுவீங்க. சரி, நீ அரைக்க வேண்டியதான். ஓகே. நீ 2 நாளைக்கு சேர்த்து போட்டு வச்சுட்டு 2 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நாள் இருக்கு. ஓகே. கட்டி அரைப்பீங்களா? இல்லை, தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். தேங்காய் தண்ணி இப்போ வேண்டாமா? கொஞ்சம் கடைசியில் ஊற்றிக்கிடுவீங்களோ? இப்போல்லாம் அம்மாவுக்கு சுத்தமாக முடியறதில்ல. அவங்களுக்குன்னு இட்லி தோசை கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் போனேன்னா கண்டிப்பாக இதை பண்ணிடுவாங்க. எவ்வளவு தான் சொன்னாலும் எனக்கு தெரியாமல் ஆப்பத்துக்கு ஊற போட்டுருவாங்க. அம்மா செய்கிற ஆப்பம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பதநீர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு பதநீர் தான் பெஸ்ட்டு. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ பதநீர் இல்லாததுனால தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பதநீர் யூஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் சும்மா கும்முன்னு இருக்கும். இதில் நாளைக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்து அதில் கொஞ்சோண்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டுட்டு கூட கொஞ்சம் தேங்காய் தண்ணி கலந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை இன்னைக்கு நைட்டு புளிக்க விட்டுடலாம். கட்டி வேண்டியதில்லை. இது புளிக்காமல் இருக்கணும்னா அடுத்த நாளோ அன்றைக்கி செய்யணுமோ அன்றைக்கி இதேமாரி கலப்பிட வேண்டியதான். தேங்காய் ஆப்பம் செய்யும்போது எனக்கு ஆப்பம் தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் ரொம்ப. அதனால அம்மா வந்து எப்போதுமே அதுதான் செய்வாங்க. தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருவாங்க. காலையில் முடிக்கிறதுக்குள்ளே அது ரெடி ஆயிடும். அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால அவங்க சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது செட்டே ஆகாது. அதனால நான் சிம்பிளாக பண்ணுறேன். சென்னா கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு சென்னாவை நைட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போல்லாம் அடிக்கடி ஊருக்கு தனியாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குது. இது பண்ணும்போது அங்கே அம்மாவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். முன்னாடிலாம் அம்மா எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முடியலைங்கிறதுனால என்னை ஏதாவது பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. காய் வெட்டி கொடுக்குறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுருவேன். குக் பண்ணுறது அம்மா குக் பண்ணுவாங்க. வீட்டில் வெங்காயம் கம்மியாக தான் இருந்தது. தக்காளியும் ரொம்ப நல்லா பழுத்து போய் தான் இருந்தது. சரி, ஓகே, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஊரில் இருக்கிற டைமில் அப்பா கூட சேர்ந்து நானும் சீரியல்ஸ் பார்ப்பேன். அந்த சீரியல்ஸ்லாம் எப்போ பார்த்தாலும் புரியும். இந்த ரம்பா இலை இருந்தாலே போதும், இந்த வாசனையே மற்ற எல்லா வாசனையும் தூக்கி சாப்பிட்றோம். பச்சையாக இருக்கும்போது எந்த வாசனையுமே இருக்காது. ஆனால் எண்ணெயில் போட்டு வதக்கும் போதோ இல்லாட்டா தண்ணியில் கொதிக்க வைக்கும் போதோ வீடு ஃபுல்லாக மணக்கும்.
போதும் கரெக்டாக. வேணுமா? ஆ அதுக்கு தண்ணி. ம். நீங்கள் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போடுவீங்களா? இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு அப்படிதான் போடணும். நீங்கள் ரெடியாக இல்லைன்னு உடனே போட்டு. ஊற்றிடுவா. ம். வேற என்ன தேவை? நம்ம அப்படி இருக்கோம். என்னம்மா? ஆமாம், ஏலக்கெல்லாம் போட்டாச்சு. இன்னைக்கு வைக்கிற கிரேவிக்கு நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போட போகிறதில்ல. மிளகாத்தூள் அம்மாவுக்கு செட் ஆகாது. ஆனால் மிளகாத்தூள் போடாமல் மல்லித்தூள் போட்டேன்னா வாசம் நல்லா இருக்காது. மஞ்சத்தூள், உப்பு, சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். நல்லா கம்ப்ளீட்டாக குக்கான சென்னாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. பார்த்து நான் வைக்க கலர் நல்ல கலராக இருக்கு உடம்புல. ஆப்பத்துக்கு அந்த டெக்ஸ்சர், டேஸ்ட்டு, ஃப்ளேவர்லாம் கொடுக்கறது முக்கியமாக அந்த தேங்காவும் தேங்காய் பாலும் தான். நைட்டு நம்ம தேங்காய் பூவை போட்டு அரைச்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இல்லை, இவ்வளோண்டு போடுறீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் ஊற வைக்கிறது இவ்வளோ கட்டியாக வச்சுருவீங்க. இப்போ நேற்று இதாக தானே இருந்தது, தண்ணியாக தானே இருந்தது. ஓ, இப்போ டைல்யூட் பண்ணுறதுக்கும் காலையில் தேங்காய் தண்ணி கிடச்சிதுன்னா தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி போட. நல்ல கறி, ஓகே, அவ்வளோதான். இந்த தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அம்மாவுக்கு ஆப்பச்சட்டியை தூக்கி சுத்த முடியாது, அதனால கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க.